நண்பர்களே, நீங்கள் ஏதாவது லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை கைவிட்டுட்டீங்களா? நிறைய பேர் சொல்கிறாங்க, ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதனால தான் பாலிசியை கண்டினியூ பண்ண முடியலன்னு விட்டுட்டாங்க. ஆனால் அந்த ப்ரீமியம் ஏன் அதிகமானது தெரியுமா? பெரும்பாலும் அது 100 வயசு வரைக்கும் கணக்கிடப்பட்ட ப்ரீமியம். அதனால தான் மந்த்லி ப்ரீமியம் பெரிதாக தோன்றுது. இப்போது ஒரு வாய்ப்பு இருக்குது. பேங்க் நகர மலேசியா மற்றும் லியாம் சொல்லியிருக்கு, நீங்கள் விடுபட்ட பாலிசியை 31 ஆகஸ்ட் 2025க்குள்ளே மருத்துவ சோதனை இல்லாமல் மீண்டும் எடுத்துக்கலாம். அதுவும் வெயிட்டிங் பீரியட் இல்லாமல். அதனால் உங்கள் ஏஜென்ட்டையோ அல்லது சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃபீஸை பார்த்து ரெக்கமெண்டட் 70 வயசு வரைக்கும் மீண்டும் கணக்கிட சொன்னீங்கன்னா மந்த்லி ப்ரீமியம் கண்டிப்பாக எஃபோர்டபுளாக இருக்கும். 31 ஆகஸ்ட் தான் டெட்லைன். லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இப்போவே உங்கள் பாலிசியை மீண்டும் சீர் செய்யுங்க. நம்ம மலேசிய இந்தியர்களுக்கு 40க்கு அப்புறம் மதுமை, டயபெட்டிஸ், உயர் ரத்த அழுத்தம், பிபி மாதிரி நோய்கள் ரொம்ப அதிகம். இப்போ ஆக்ஷன் எடுக்கலைன்னா பிறகு பாலிசி கிடைக்கவே இல்லாமல் போயிடும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது ஒரு சமூக சேவை. இன்சூரன்ஸ் என்பது செலவல்ல, அது ஒரு பாதுகாப்பும் அறிவும். நம்ம மக்கள் இந்த வாய்ப்பை கண்டிப்பாக தவற விடக்கூடாது. நன்றி.